இந்தியாவுக்கு முகலாய பேரரசு 15ஆம் நூற்றாண்டுல வந்தது. அப்போ பாபூர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப்னு பெரிய பெரிய பேரரசர்கள் வந்தாங்க. இவங்களோட காலத்துல இந்தியா ரொம்ப ரிச்சா இருந்துச்சு. கோட்டைகள், மசூதிகள், தாஜ்மஹால் மாதிரி ஆர்கிடெக்சர், வணிகம், கலாச்சாரம் எல்லாமே ஃபுல்லா செழிப்பா இருந்துச்சு. முகல் ரூலனால அந்த காலத்துல மக்கள் நல்லா வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா டாக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனா அவுரங்கசீபுக்கு அப்புறம் ஸ்லோலி முகல் பவர் வீக் ஆக ஆரம்பிச்சது. பேரரசு பெரியதா இருந்தாலும் ஒவ்வொரு மாகாணமும் தனித்தனியா ஆள ஆரம்பிச்சாங்க. சண்டைகள், ட்ரெஷரி கஷ்டம், கரப்ஷன் எல்லாமே முகல் எம்பையரை பாதிச்சது. அதே நேரத்துல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து நாங்க ட்ரேட் பண்றோம் அப்புறம் போயிடுறோம்னு சொல்லிட்டு ஸ்லோவா ஃபுட் ஹோல்ட் போட்டாங்க. முதல்ல முகலாய பேரரசர் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தொழிற்சாலை, வர்த்தக முகாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பின்னாடி அதையே அவங்க பவரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி வெல்லறதால பிரிட்டிஷ்க்கு பெரிய டர்னிங் பாயிண்ட் கிடைச்சிச்சு. அப்புறம் 1764 பேட்டில் ஆஃப் பக்சார் வென்றதும் நேரடியாக டாக்ஸ் கலெக்ஷன், திவானி ரைட்ஸ், பெங்கால், பீகார், ஒரிசாவில் பிரிட்டிஷுக்கு கிட்ட போச்சு. அதுவே முகலாய்க்கு பெரிய லாஸ். அடுத்தடுத்த பிரிட்டிஷ் அலையன்ஸ் ட்ரீடி சாமர்த்தியமா லோக்கல் கிங்ஸை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நாட்டை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. 1857 பெரிய சீப்பாய் மியூட்டினி நடந்துச்சு. அந்த காலத்துல இருந்த கடைசி முகால் எம்பரர் பஹாதுர் ஷா ஜஃபார் ரெபெலியனுக்கு ஒரு சிம்பல் மாதிரி இருந்தாரு. ஆனா பிரிட்டிஷ் அதை கிராஷ் பண்ணி முகல் எம்பையரை முடிச்சுட்டாங்க. 1858 இந்தியா பிரிட்டிஷ் கிரவுனுக்கு ஆபீஷியலா போச்சு.